பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார் என்பதாக. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், ஃபாதர் ஃபர்கிவ் தம் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். கல்வாரி சிலுவையில் நம்முடைய இரட்சகராகிய இயேசு தொங்கிக் கொண்டிருந்த வேளையில் 7 வார்த்தைகளை அவர் கூறினார். யோவான் சுவிசேஷத்திலும் நானே என்ற வார்த்தையை 7 முறை கர்த்தர் பயன்படுத்தினார். வெளிப்படுத்தல் விசேஷத்திலும் 7 சபைகளுக்கு செய்திகளை அனுப்பினார். அதுபோல அவருடைய 7 கோபகலச நியாய தீர்ப்பு, 7 எக்கால நியாய தீர்ப்பு, 7 முத்திரை நியாய தீர்ப்பை குறித்தும் வெளிப்படுத்தலை வாசிக்கிறோம். 7 என்பது பூரணத்தை குறிக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் என்று தேவனுக்குரிய பூரணம் நம்மில் காணப்பட வேண்டும் என்றும் விரும்புகிறார். ஆண்டவர் சிலுவையில் கூறின மேலே குறிப்பிடப்பட்டுள்ள முதல் வார்த்தையிலிருந்து அவர் தன்னை சிலுவையில் அடித்தவர்களை, அவமானப்படுத்தினவர்களை, நிந்தித்தவர்களை மன்னித்து மரித்தார் என்பதை அறிய முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி மற்றவர்கள் நமக்கு செய்த தவறுகளை மன்னித்து அனுதினமும் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஸ்தேவான் கல்லறியுண்ட வேளையிலும் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறி கல்லறிந்தவர்களை மன்னித்து நித்திரையடைந்தான். மன்னியாத சுபாவம் கசப்பை வளரவிடும், கசப்பு வெறுப்பை உண்டாக்கும். இவை இரண்டும் சேர்ந்து பழிவாங்க தூண்டும். கடைசியில் அக்னி கடலுக்கு நேராக இழுத்துச் செல்லும். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்ததை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கசப்பையும் வெறுப்பையும் வளரவிட்டதினால் அவன் சகோதரனை கடைசியில் கொலை செய்தான். ஆகையால் தான் ஆண்டவர் இயேசு தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான், தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான், மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரகத்திற்கு ஏதுவாயிருப்பான். நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து என்று எச்சரித்தார். மனித குலத்தின் மகத்தான தேவை பாவ மன்னிப்பாய் காணப்படுகிறது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டால்தான் நம்மை சிருஷ்டித்தவரோடு ஐக்கியமாய் காணப்பட முடியும். கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தால் நாம் கழுவப்படும் வரைக்கும் பாவத்தில் காணப்படுகிறோம் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு மாத்திரம் அதிகாரம் உண்டு. ஆகையால் சிலுவை அண்டை இன்றே வந்து விடுங்கள். அதுபோல பாவ உலகத்தில் காணப்படுவதனால் அறிந்தும் அறியாமலும் பல பாவங்களையும் மீறுதல்களையும் செய்து விடுகிறோம். மன்னிக்கிற கர்த்தரிடம் அறிக்கை செய்து விட்டு விடுங்கள். அவருடைய இரத்தத்தினால் அனுதினமும் கழுவப்பட்டு விடுங்கள். ஆத்துமாவிற்காய் பாவ நிவர்த்தி செய்வது இரத்தம் என்று வேதம் சொல்லுகிறது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் கூறுகிறது. கிருபையின் நாட்களில் அவர் நம்மை மன்னிப்பதற்கு தயை பெருத்திருக்கிறார். இந்த நாட்களை பயன்படுத்தி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்வாராக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீர் சிலுவையில் கூறின முதல் வார்த்தை, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி மன்னிப்பின் மேன்மையை குறித்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். உம்மை போல நாங்களும் எங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்தவர்களை மனதார மன்னிப்பதற்கு உம்மிலிருந்த சிந்தையை, உம்மிலிருந்த சுபாவத்தை எங்களுக்கும் தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். என் சகோதரன் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தால் 7 முறை மன்னிக்க வேண்டுமா என்று கேட்ட பேதுருவிடம் 70 முறை என்று சொல்லி கணக்கில்லாத முறை மன்னிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீரேன். ஆண்டவரே, இந்த நாட்களில் மன்னிக்கிற சுபாவம் எங்களில் அதிகமாய் காணட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இன்றைய தினம் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். சிலுவை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் மையமாய் காணப்பட கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.